மாப்பிள்ள ஃபைல் எடுத்து ரிஜிஸ்டர்ல கனெக்ட் ஆனிச்சியா? ஃபைல் எல்லாமே கரெக்ட் பண்ணி வச்சிட்டேன். அப்படியா? ஆனா என்ன ஒண்ணுன்னா சம்பளம் தான் என்னைக்கு போடுவாங்கன்னு தெரியல. மாப்பிள்ள உன் ரிஜிஸ்டர்ல சைன் கரெக்டா இருந்துச்சுடா, சம்பளம்லாம் கரெக்டா போட்டுருவாங்கடா. கரெக்டா போட்டா சந்தோஷம் தான். டேய் இதான் நம்ம வீடு. ஓ அப்படியா? ஆமா வாங்க. உள்ள வா. இந்த வரும் மாப்பிள்ள. இங்கெல்லாம் பார்த்தியா, இப்பதான் கட்டி முடிச்சோம். புது வீடு சூப்பரா இருக்கு மாப்பிள்ள. சூப்பரா இருக்கா? வா இதான் நம்ம வீடு. உட்கார். சரி நீ உட்கார மாப்பிள்ள. அப்புறம் மாப்பிள்ள இந்த கட்டுறது எவ்வளோ ஆயிருக்கும்? ஒண்ணுகிட்ட வந்துருச்சு. ஒன்றுகிட்டியா? சரி ஏதாச்சும் சாப்பிட்றியா? சரிடா. காய்கறியம்மா, காய்கறியம்மாங்க வா. காய்கறி இவன் தான் என் ஃப்ரெண்டு சந்துரு. ஏற்கனவே ஒன்று சொல்லியிருந்தேன்ல. ஓ அப்படியா? காய்கறி ஏதாச்சும் காஃபி டீ போட்டு எடுத்துட்டு வா. டேய் இப்போதான்டா சாப்பிட்டு வந்தேன், எனக்கு அதெல்லாம் வேணாம்டா. இல்லை கொஞ்சம் ஏங்க கொஞ்சம் தண்ணி மட்டும் போதுங்க. சரி. டேய் என்னடா ஆச்சு? மாசம் மாசம் இஎம்ஐ கட்டணும் பெரிய பாடா இருக்கு, இன்னும் சம்பளம் வரவே இல்லை. ஏய் மாப்பிள்ள நீ ரிஜிஸ்டர்ல சரியா சைன் போட்டல, வந்துடும்டா. அப்புறம் எதுக்கு? ரொம்ப நன்றிங்க. சரிடா மாப்பிள்ள நான் கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு. அண்ணே என்னைக்காவது ஒரு நாள் தான் வீட்டுக்கு வரீங்க, இருந்து சாப்பிட்டுட்டு போங்கண்ணே. தங்கச்சி நெக்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வரும்போது இருந்து சாப்பிட்டு போகிறோமா? ஏய் மாப்பிள்ள டைம் ஆயிடுச்சுடா, சாரிடா. தங்கச்சி போய்ட்டு வருமா? மாப்பிள்ள போய்டா. இப்போ வந்துட்டு போனார்ல, அவர் உங்க கம்பெனில வேலை பார்க்குறாரு. ஆமா என் கூட தான் வேலை பார்க்குறாப்புல. அப்படியா? மேரேஜ் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகல, பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன எப்போ பார்த்தாலும் ஒரே கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்க? அங்க இருந்து அழைஞ்சிட்டு வந்து ஒரே டயர்டா இருக்கு. வா. அதுக்குள்ளேயுமா? இன்னைக்கு மாமா செம்ம மூட்ல இருக்கேன். இன்னைக்கு என்னுடைய பெர்ஃபார்மன்ஸை பாரு. ஐயா உன் பெர்ஃபார்மன்ஸை பற்றி எனக்கு தெரியாது பாரு. வா. என்ன பண்ண போற? மாமாவுடைய பெர்ஃபார்மன்ஸை காட்ட போறேன். அவனோட பெர்ஃபார்மன்ஸா? இப்போ மாமாவுடைய பெர்ஃபார்மன்ஸை பாரு. இதுதான் உன்னோட பெர்ஃபார்மன்ஸா? எல்லாம் என் தலையெழுத்து. சாப்பாடுலாம் எடுத்து வச்சிருக்கேன், கரெக்டான டைம் சாப்பிடுங்க. சரிம்மா. ஈவினிங் வரும்போது கால் பண்ணணும். ஐயோ நான் பார்த்துக்கிறேன். கால் பண்ணிட்டு வரணும், பார்த்து போயிட்டு வாங்க. சரி சரி போயிட்டு வரேன்.
ஹலோ. சொல்றி. எங்கடி நீ வேற, என் புருஷனை ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் போக சொன்னா போகவே மாட்டான். என்னத்த சொல்றது, எனக்கும் ஆசை இருக்குல்ல. சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். நீங்க சந்துரு தானே? ஆமாங்க, நான் சந்துரு தான். மாப்பிள்ளை உங்ககிட்ட வந்து ஃபைல் கொடுக்க சொன்னான். ஓ அப்படியா, சரி உள்ள வாங்க. ம். சொல்லுங்க, என்ன விஷயம்? இல்லைங்க, ஆக்சுவலி ஃபைல் வந்து ஆஃபீஸில் கொடுக்கணும். எனக்கு ஒரு அர்ஜென்ட்டாக எங்கேயோ வெளியே போகிற வேலை இருக்குது. அதனால் அவங்ககிட்ட கேட்டேன், வீட்டில் வந்து கொடுத்துருன்னு சொன்னான். ஸோ அதான் அவங்ககிட்ட கொடுத்துட்டு போயிடலாமான்ட்டு. ஃபைல் மட்டும் தான் கொடுக்க வந்தீங்களா? நான் கூட வேற என்னமோ நினைச்சேன். வேற என்ன? நீங்க என்ன நினைச்சீங்க? ஓ அதுவா, சும்மா தான் கேட்டேன். அம்மா, நீங்க ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்காம இருக்கீங்க? இல்லைங்க, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேங்க. அவள் என்னை ஏமாத்திட்டா. அதனால் இப்போதைக்கு எனக்கு கல்யாணத்தில் எதுவுமே இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லைங்க. லவ் பண்ணாலே அப்படிதாங்க, ஒன்று விட்டுட்டு போவாங்க, இல்லைன்னா ஏமாத்திட்டு போயிடுவாங்க. உங்க நிலைமையில இருந்து தான் நானும் வந்தேன். என்னங்க சொல்கிறீங்க? அப்போ என் ஃப்ரெண்டை நீங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணலையா? இல்லைங்க, நான் லவ் பண்ணது வேற ஒரு பையனை, ஆனால் கல்யாணம் பண்ணி வச்சது உங்க ஃப்ரெண்டை. அப்படியா? சரிங்க, நீங்கள் சந்தோஷமாக தானே இருக்கீங்க? அதெல்லாம் இல்லைங்க, அவருக்கு உடம்புல ஒரு பிரச்சனை, ட்ரீட்மெண்ட் எடுக்க சொன்னால் அவர் தான் எடுக்க மாட்டாரு. ஓ அதுவா, நான் ஒரு தெரிஞ்ச டாக்டர்கிட்ட ரெஃபர் பண்ணியிருக்கேன். நீ போய் பார்க்குறேன்னு சொல்லியிருக்கான். போய் பார்ப்பான்னு நினைக்கிறேன். அதனால ஒரு யூஸும் இல்லைங்க. நீங்கள் வேற, நானும் மனுஷன் தானே, எனக்கும் ஆசைகள்லாம் இருக்கும்ல. நான் ஒன்று சொன்னால் கோவப்பட மாட்டீங்களே? அட சொல்லுங்க. அந்த ரூமுக்கு வரீங்களா? சொல்கிறேன். ஆ
டேய் மாப்பிள்ள ஃபைல் கொடுக்க வந்தேன்டா. நீ தானே ஃபோனில் வந்து ஃபைலை வீட்டில் கொடுத்துட்டு போன, அதான் கொடுத்துட்டேன். அது நான் அப்பவே சொல்லிட்டேனே. நல்ல நேரமா? இல்லைடா, தங்கச்சி காஃபி போட்டு கொடுத்தது, அதான் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஏய் காஃபி சூப்பர்ரா. சரிடா, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். தங்கச்சிமா போயிடுறேன். போயிடுறா. ஏங்க சாப்பிட்றதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரவா? இல்லைம்மா, பசிக்கல. என்னங்க சாப்பாடு எடுத்து வச்சு ரொம்ப நேரம் ஆச்சு, சாப்பிடவே வரல. வாங்க சாப்பிடுவோம். எல்லாம் எனக்கு தெரியும். நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட. நான் உனக்கு என்ன குறை வச்சேன்? நீ ஆசைப்பட்டதெல்லாம் நான் வாங்கி தந்தேன். ஆனா எனக்கே துரோகம் பண்ணிட்டீங்க. ஏங்க நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேங்க. ப்ளீஸ்ங்க என்னை மன்னிச்சிடுங்க. இனிமேல் இந்த மாதிரி தப்பு நான் பண்ணவே மாட்டேங்க. ஏதோ ஒரு ஞாபகத்தில் பண்ணிட்டேங்க. ஏங்க தப்பு உன் மேல மட்டும் இல்லைம்மா, என் மேலேயும் தான். நீ அப்பவே ட்ரீட்மெண்ட் எடுக்க சொன்ன, ஆனா நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கல. ட்ரீட்மெண்ட் நான் எடுத்திருந்தேன்னா இந்த பிரச்சனை இருந்திருக்காது. நாளைக்கு நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேம்மா, ஆனா நீ எனக்கு உண்மையா இருக்கணும். சத்தியமா சொல்றேங்க, நான் இனிமேல் எந்த தப்பும் பண்ண மாட்டேங்க. என்னை நம்புங்க ப்ளீஸ்.